பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலின் இனிய வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கோட் திரைப்படம் வெளிவந்து ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்குன்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்துல நம்ம முன்னதா சொன்ன மாதிரி எஸ்கே அவர்கள் ஒரு மிகப்பெரிய கேமியோ பண்றாங்கன்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஒரு மிகப்பெரிய கேமியோ பண்றாங்க. அந்த கேமியோ கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டா இருக்குன்னே சொல்லலாம் இந்த கோட் திரைப்படத்துல. சிவகார்த்திகேயன் அவர்களின் எழுச்சியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சிவகார்த்திகேயன் அவர்கள் திருச்சியில பிறந்து சென்னையில விஜய் டிவில ஒரு நிகழ்ச்சிக்காக சென்னை வந்தவர் தான் சிவகார்த்திகேயன். கலக்க போவது யார் நிகழ்ச்சியில ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா தன்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. அதே ஷோல ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஷோல வின்னராகவும் ஆகுறாரு சிவகார்த்திகேயன். அதுக்கப்புறம் அதே டிவி விஜய் டிவியில டெலிகாஸ்ட் ஆன ஒரு ஷோல டான்ஸரா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதே ஷோக்கு ஆங்கராகவும் உள்ள வராரு. ஆங்கர் சிவகார்த்திகேயன் தான் கிட்டத்தட்ட விஜய் டிவியோடைய பிராண்ட்னே சொல்லலாம். அந்த காலத்துல மட்டும் இல்லைங்க, இப்பயும் விஜய் டிவியினுடைய பிராண்ட் சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய் டெலிவிஷனை கிட்டத்தட்ட தன்னுடைய வளர்ச்சிக்கு சிவகார்த்திகேயன் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஆயுதமா கையில் எடுத்தது தான் விஜய் டெலிவிஷன். அந்த விஜய் டெலிவிஷன்ல சிவகார்த்திகேயனை பார்த்து ரசிச்ச மக்கள் இன்னைக்கு சினிமா தியேட்டர்ல அந்த சிவகார்த்திகேயனை பார்த்து ரசிக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய் அவர்களை விஜய் டெலிவிஷன்ல சிவகார்த்திகேயன் ஒரு ஷோ ஆங்கர் பண்றாரு. அந்த ஷோவுக்கு விஜய் அவர்கள் ஒரு சீஃப் கெஸ்டா உள்ள வராங்க. அதே மாதிரி விஜய் அவார்ட்ஸ்ல நண்பன் ஆடியோ லான்ச்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் தொகுப்பாளரா இருக்காரு, விஜய் அவர்கள் நடிகரா இருக்காங்க. அந்த ஸ்டேஜ்லயே விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயனை பார்த்து கேட்டிருப்பாங்க, நீ தான் ஹீரோ ஆயிட்டல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்ப சிவகார்த்திகேயன் உடனே பதில் சொல்லிருப்பாங்க, நீங்க சொல்லும் போது தான் சார் ஹீரோ ஆனது எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு படமுமே சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். விஜய் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்டை சிவகார்த்திகேயன் அவர்கள் வாங்குறாங்க. இந்த அவார்ட் தந்தது தளபதி விஜய் அவர்கள். அந்த ஸ்டேஜ்லேயே விஜய் அவர்கள் சொல்லிருப்பாங்க, கிட்ஸுக்கு எல்லாருக்குமே சிவகார்த்திகேயனை பிடிக்குது, அவர் பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப எமோஷனா ஃபீல் பண்ணிருப்பார். இதுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா பிகைனூர்ஸ் அவார்ட்ல விஜய் அவர்களுக்கு முன்னால சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு அவார்டு வாங்கிட்டு விஜய் அவர்களுக்கு நன்றியும் சொல்லிருப்பார். ஆனந்த விகடன் அவார்ட் ஷோல எஸ்கே அவார்ட் பிரசன்டரா வந்திருப்பாங்க. தளபதி அவர்கள் ஆக்டர் அவார்டை ரஜினி சாருக்கு கொடுத்திருப்பார். இந்த சூப்பர் ஸ்டார், தளபதி, சிவகார்த்திகேயன் இந்த 3 பேருமே ஒரே ஸ்டேஜ்ல ஒரே ஃப்ரேம்ல காமிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் நெல்சன் அவர்கள். இந்த 3 பேரையுமே இயக்குனர் நெல்சன் அடுத்தடுத்த வருஷலா டைரக்ட் பண்ணிட்டாங்கன்னே நம்ம சொல்லலாம்.